நம்ம வாழ்க்கையில நடக்கிற ஒரு சில விஷயங்களுக்கு நமக்கு பதிலே தெரியாது. ஆனா தெரியாத அந்த பதில பத்தி யோசிச்சு யோசிச்சு நம்ம மனச கஷ்டப்படுத்திக்கிட்டே இருப்போம். இதத்தான் ஓவர் திங்கிங்னு சொல்லுவாங்க. நம்ம கதையில வர இளைஞனும் அப்படித்தான். ஒரு நாள் இளைஞன் ஒரு முனிவரை பார்க்க போனான். முனிவர்கிட்ட, ஐயா, எனக்கு வாழ்க்கையில நடக்கிறதெல்லாம் எதுவுமே புரிய மாட்டேங்குது. நான் போடுற கஷ்டத்துக்கெல்லாம் யாருக்கோ பலன் கிடைக்குது. நான் யார நம்பணுனோ அவங்க எல்லாம் என்ன ஏமாத்திடுறாங்க. என்னால வாழ்க்கைய புரிஞ்சுக்கவே முடியல அப்படின்னு சொன்னான். அதுக்கு முனிவர் அமைதியா சிரிச்சார். சரி, இப்ப நான் உன்கிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன், நீ அதுக்கு பதில் சொல்லு அப்படின்னு சொன்னார். ஒரு காட்டுல ஒரு மான் தன் குட்டிங்களோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தது. இன்னொரு பக்கம் புலி தன்னோட குட்டிங்களோட சந்தோஷமா இருந்தது. ஒரு நாள் புலி தன்னோட குட்டிங்களோட பசிய தீக்கிறதுக்காக வேட்டையாட போனப்போ அந்த மானை பார்த்துச்சு. அத கொன்னு அத உணவா தன்னோட குட்டிங்களுக்கு எடுத்துட்டு போச்சு. இந்த பக்கம் பார்த்தா தாயை இழந்த மான் குட்டிங்கெல்லாம் அழுதுட்டு இருந்தது. இன்னொரு பக்கம் உணவு கிடைச்ச சந்தோஷத்துல புலிக்குட்டிங்கள் எல்லாம் விளையாண்டு இருந்தது. இதுல எது நியாயம் எது அநியாயம்னு சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு அந்த இளைஞன் கிட்ட கேட்டார். அதுக்கு அந்த இளைஞனும், இதுல யோசிக்க என்ன இருக்கு, கண்டிப்பா தாயை இழந்த அந்த மான் குட்டிங்களுக்கு நடந்ததுதான் அநியாயம் அப்படின்னு சொன்னான். உடனே முனிவர், அப்போ அந்த புலிக்குட்டிங்க என்ன பண்ணுச்சு? அதுங்களோட பசிய தீக்கத்தான தாய் மான வேட்டையாடி கொண்டு வந்து கொடுத்தது. அதை எப்படி நீ அநியாயம்னு சொல்லுவ அப்படின்னு கேட்டார். அதை கேட்ட இளைஞன் அமைதியானான். வாழ்க்கையில நாம பாக்குற பார்வையில இருந்து மட்டும் இது நியாயம் இது அநியாயம்னு நம்ம சொல்ல முடியாது. நமக்கு புரியாத பல காரணங்களும் இருக்கும். எல்லாத்துக்கும் பதில தேடிக்கிட்டே இருக்கிறது நம்ம நிம்மதியத்தான் கெடுக்கும். நடக்கிறது எல்லாத்தையும் ஏத்துக்க பழகிக்கோ. ரொம்ப யோசிச்சு உன் நிம்மதியை நீ கெடுத்துக்காத. எது நடந்தாலும் அதுல உனக்கான நல்லதை மட்டும் பார் அப்படின்னு முனிவர் சொன்னார். அதை கேட்ட அந்த இளைஞனும் நிம்மதியா வீட்டுக்கு போனான். என்ன நண்பர்களே, நாம்பளும் கதையில வந்த இந்த இளைஞன் மாதிரி நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்குமே ஓவரா திங்க் பண்ணி நம்ம நிம்மதியை நாம்பளே கெடுத்துட்டு இருக்கிறோம். நடக்கிறத எல்லாத்தையும் அப்படியே ஃப்ரீயா விடுங்க. இப்ப புரியலனாலும் ஒரு நாள் அது புரிய வரும். மீண்டும் நாளை சந்திப்போம்.